இன்னைக்கு வந்து புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் இதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன் எல்லாருமே புரோட்டீன் அதிகமாக எடுங்க, புரோட்டீன் அதிகமாக எடுங்க, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே உடம்புக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் கொடுக்கும். ப்ளஸ் வந்து வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எனர்ஜி ப்ளஸ் இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்போது அது அமினோ ஆசிட்ஸை நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற ஏதாவது டேமேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை சின்னதாக நம்ம உடம்புல வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அப்போது இந்த ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸு அந்த டேமேஜான இடத்துல தேவைப்படுற செல்ஸு இல்லாட்டி டிஷ்யூஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூஸ்க்கு தேவையான குளுக்கோஸை வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்காக தான் எல்லாருமே ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுங்க, ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பண்ணும். என்னெல்லாம் பண்ணுன்னா, உங்களுக்கு எனர்ஜியாகவும் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்றீங்க, ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, அந்த டைம்லேயும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு பசி எடுத்தாலும் இந்த ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற அமினோ ஆசிட்ஸ் மூலமாக குளுக்கோஸ் வந்து லிவர் மூலமாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்டோரேஜோடு ரிலீஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து வேறு ஃபுட்டு எதுவும் சாப்பிட்றதுக்கு தேவைப்படாது. அந்த ஃபுட்டை வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல எக்ஸஸாக எடுக்கும்போது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம ரெகுலராக எடுக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையான மசில்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, ஸ்கின்ல எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை மசில்ஸில் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த மசில்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அதனால தான் உங்களோட பிளேட்டில் ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் வச்சுருங்க, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வச்சுருங்க, இப்படி பேலன்ஸான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். ஆனால் இந்த ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் உங்கள் உடம்புல வந்து ஸ்டோரேஜ், அதாவது அமினோ ஆசிட்டாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு உங்கள் பாடிக்கு எப்போ குளுக்கோஸ் தேவை, உங்கள் மசிலுக்கு எப்போ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தேவையோ அப்போது இது வந்து குளுக்கோஸாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.